Student, 12th standard chapter 4 example 4.12 find the principal value of cosecant inverse of minus 1. Okay. Cosecant inverse value நமக்கு என்னறாம் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. cosecant inverse minus 1க்கு நம்ம என்னறாம் cosecant inverse என்னறாம் sin inverse 1 by reciprocal secant வந்து cos inverse of 1 by x. ஓகே. இப்போ cosecant கொடுத்தா நமக்கு டிவைடட் பை 1 இருக்கும். அது ரெசிப்ரோக்கல் இடத்துல அதே சேம் -1 தான் வரப்போகுது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன வரும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன வரும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் முன்னாடி போட்டு சைன் 1. சைன் எப்போ நமக்கு 1 வரும் நமக்கு π/2 வரும். அப்போ மைனஸ் π/2 வேல்யூ தான் cosecant இன்வெர்ஸோட -1 வேல்யூஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. அதே சேம் சீக்கன் என்ன யூஸ் பண்ணுறோம் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. அப்போ காஸ் டிவைடில் 1 இருக்கும். அப்போ ரிசிப்ரோக்கல் தான் -1/2. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா பை மைனஸ் இந்த -1க்கு இன்டர்வல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஃபார்மேட்ல மைனஸ். அப்போ நெக்ஸ்ட் நம்ம காஸ் இன்வெர்ஸ் மைனஸ் தான் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்னு சொல்லலாம். இதை எக்ஸ் எடுத்துங்க. அப்போ மைனஸ் இருக்குன்னா எக்ஸ் இடத்துல -1/2 இருக்குது. அப்போ பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 இங்கே வந்து இந்த வேல்யூ π/2. ஓகே, நெக்ஸ்ட்டு பை இருக்குது. எப்போ 1/2 வரும் π/3க்கு வரும் காசில். அப்போ கிராஸ் மட்டும் 3π - π/3. 3πல என்ன ஒரு பை போச்சுன்னா 2π/3. அப்போ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2 வேல்யூ 2π/3. ஓகே, இந்த 2 வேல்யூ சீக்கன்னா வரும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x, கொசிக்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. ரெசிப்ரோக்கல் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஃபைனல் ஆன்சர். sin minus theta na minus sin theta, cos minus theta na plus cos theta. Okay, thank you student.